Hello guys, so guys இது வந்து ஒரு Realme 6i ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் கண்டிஷன் தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரு பிரச்சனை கைஸ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் வந்து கீழே வந்து பெண்டாக இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே பெண்டாக இருக்குது கைஸ். இப்போ வந்து இந்த ஃபோன் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது, இந்த ஃபோன் ரெடி பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஈஸியாக இந்த ஃபோன் ரெடி பண்ணிடலாம் கைஸ், ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து இதோட ஃப்ரேம் பெண்டாக இருக்குது. அப்புறமா இதில் பேட்டரி கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்கும். பேட்டரி நம்ம நிமிர்த்திடலாம். அதே வந்து இங்கே பெண்டாக இருக்குல்ல, அதே வந்து இங்கே மேலே வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மதர்போர்டு எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ மதர்போர்டு வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து இந்த சைடு வந்து எந்தமே பெண்டு இல்லை, இந்த சைடு ஃபுல்லாகவே மதர்போர்டு இருக்கும். இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து ரெடி பண்ணலாம், பக்காவாக ரெடி பண்ணலாம். நான் வந்து இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்பிளே பக்காவாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் தான் கைஸ் மாற்ற போகிறேன். இப்போ இந்த ஃப்ரேம் தான் அந்த ஃபோனில் வந்து பெண்டாக இருக்குது. இந்த ஃப்ரேம் வந்து இங்கே மதர் போர்டு வரும், இங்கே பேட்டரி வரும், இங்கே சிசி போர்டு வரும், இங்கே வந்து டிஸ்பிளே வரும். இது மாற்றோன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருக்குனாக்கா, உங்கள் ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருக்குனாக்கா நீங்கள் வந்து மாற்றலாம், பர்ஃபெக்டாக மாற்றிடலாம். இந்த ஃப்ரேம் மட்டும் மாற்றணும். இப்போ இந்த ஃப்ரேம்னா அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. இந்த ஃபோன்லேருந்து டோட்டலாகவே கட்டணும். மதர் போர்டு மாற்றணும், கேமரா மாற்றணும், ஸ்பீக்கர் மாற்றணும். இந்த ஃபோனில் என்னென்ன எக்ஸசரிஸ் வருதோ எல்லா ஸ்பேரும் இதுலேருந்து மாற்றணும். இந்த ஃபோன்லேருந்து எடுத்து இந்த ஃபோனில் மாற்றணும் ஃபுல்லாகவே. அப்போ தான் வந்து இந்த ஃபோன் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். இல்லைனா யூஸ் ஆகவே ஆகாது. பர்ஃபெக்டாக பண்ணால் தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் வருதுன்னா, இந்த மாதிரி ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருக்குனாக்கா நீங்களும் மாற்றலாம். ஆனால் வந்து இங்கே மதர் போர்டு வந்து இங்கே இருக்குது, இந்த சைட் பெண்ட் ஆயிடுச்சுன்னா மாற்றுறது வேஸ்ட்டு கைஸ். அப்படியே நீங்கள் வந்து ஃபோன் சேல்ஸ் பண்ண வேண்டியது தான் பெஸ்ட்டு. இந்த செட் பெண்ட் ஆச்சுன்னா இப்போ கழட்டும் போது என்ன, அந்த மதர் போர்டு பெண்டாக இருக்குது பாருங்கள், கழட்டும் போது அந்த பெண்டு என்ன நம்ம எடுக்கும்போது டக்குன்னு உடஞ்சிச்சுன்னா மதர் போர்டு யூஸே ஆகாது. ஸோ இந்த சைடு மதர் போர்டு பெண்டாக இருந்தது, இந்த சைட் பெண்டாக இருந்ததுனாக்கா மாற்றுறது வேஸ்ட்டு. இந்த சைட் பெண்டாக இருக்கா, இந்த சைட் தான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு மதர் போர்டே வரும். இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இது வரைக்கும் தான் மதர் போர்டு. இந்த மார்க் தெரியுதில்ல, இது வரைக்கும் தான் மதர் போர்டு. இங்கே பேட்ரி, இங்கே வந்து சிசி போர்டு, சார்ஜிங் போர்டு வரும்ல, சார்ஜிங் சிசி போர்டு இங்கே வரும், இங்கே டிஸ்பிளே வரும். ஓகேவா? இப்போ இந்த சைடு இது பெண்ட் ஆகலை, இந்த சைடு தான் பெண்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே மதர் போர்ட்லேருந்து கழட்டிட்டு இந்த ஸ்பேர் ஃபுல்லாகவே இதில் போடுவேன். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் எப்படி இருக்குது சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் பார்த்துக்கோங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இது அப்படியே நான் இந்த சைடு மாற்றிடுவேன். பக்காவாக ரெடி ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.